அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. சகமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறுதி நிமிடம் வரை ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் சொல்லி நாமும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய சுன்னத்தான அமல்களை செய்யக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுபிராயம், அவர்களுடைய வாலிப வயது, இது போன்று ஒவ்வொரு வரலாறுகளும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலே தற்போது மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு சூழல் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற நிகழ்வுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தார்கள்? மிக முக்கியமான ஒன்று, கணவன்மார்கள் தங்களுடைய வருமானத்திலும் தங்களுடைய வியாபார பிஸியிலும் தான் அதிகமாக செயல்படுகிறோமே தவிர தனக்காக வேண்டி சம்பளமே இல்லாமல் உழைக்கின்ற ஒரு ஜீவனை பற்றி நாம் யோசித்து பார்ப்பதே கிடையாது. யார் அது? நமது மனைவிமார்கள். நமது மனைவிமார்களை எப்படி சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய நிலைகளை எப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டினார்கள். மிக முக்கியமாக ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமாரிடத்திலே சிறந்தவர். உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு நல்லவர் என்று சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்கள் தான் ஆக சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எந்த ஒரு தலைவராலும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்தவர்களும் சொல்ல முடியாது, தற்போது வாழ்ந்து கொண்டவர் கூட சொல்ல முடியாது, இதற்கு பிறகு கியாமத் நாள் வரை யாராலும் சொல்ல முடியாது. நான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் சிறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனைவிமார்களுக்கும் சிறந்தவனாக உங்களில் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக காண்பித்து சென்றார்கள். ஆனால் நாம் நம்மளுடைய மனைவிமாரிடத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுகிறோம், நம்மளுடைய குடும்பத்தோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்மளுடைய வருமானம், நம்ம ஃபோன் பார்க்குறதுல எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், தொலைக்காட்சி பார்க்குறதுல எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மனைவிமாரிடத்தில், நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம எவ்வளவு நேரங்களை செலவு செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறுதி நிமிடங்கள் வரை பேசுகின்ற வரலாறுகளில் மிக முக்கியமானது, ஒவ்வொரு மனிதரும் வாலிப வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை, சான்றிதழை என்ன செய்யணும், வாங்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசாவுடைய 19வது ஆயத், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லினமாக நடந்து கொள்ளுங்கள், கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லிவிட்டு ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நீங்கள் வெறுத்தாலும் சரி, அவங்க இடத்துல சில தீய குணங்கள் இருக்கு, அவங்க பொறாமப்படுறாங்க, அவங்க பொய் பேசுறாங்க, அவங்க இடத்துல பல குறைகள் இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களிடத்துல பல குறைகள் வெறுத்தாலும் சரி, அவர்களோடு நீ கனிவாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூரத்து நிசாவுடைய 19வது ஆயத்தை எடுத்து பாருங்க. ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீ ஒரு வஸ்துவை உன்னுடைய மனைவிடத்திலே தவறானதாக வெறுப்பானதாக நீ பார்ப்பாய், ஆனால் வயஜஅலல்லாஹு ஃபீஹி, அந்த விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைரன் கசீரா, அதிகமான நலவுகளை வைத்திருப்பான். எப்படி சொல்றான்? தவறுதான் அது ஒரு குறைதான். அந்த குறையிலே உன்னுடைய மனைவிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக சிறந்த ஒரு விஷயத்தை, அதிகமான நன்மை தரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்மளுடைய மனைவியிடத்தில் இந்த குறை அந்த குறை என்று பார்க்காதீர்கள், அந்த குறையிலே சிறந்தது இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசாவுடைய 19வது வசனம் எடுத்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜீவித காலத்தில் முதல் மனைவியாக திருமணம் முடித்தவங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களோட வாழ்ந்தவங்க 25 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயசுல தான் அவங்க வஃபாத் ஆனாங்க.
யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அதற்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மனைவிமாரையும் திருமணம் முடிக்கல. கதீஜா அம்மா வஃபாத்தான பிறகுதான் மற்ற மனைவிமார்களை என்ன செஞ்சாங்க? முடிச்சாங்க. அது வரைக்கும் ஒரே மனைவியோட தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா அம்மா சொல்வாங்களாம், எந்த நேரம் எடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாலும் கதீஜா கதீஜா என்று தான் சொல்லுவாங்க. ஒரு ஆடை என்ன செய்வோம்? நம்ம வெட்டுவோம், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னா முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கதீஜாவுடைய சகோதரிகள் இருக்காங்க, கதீஜாவுடைய தோழிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் எனக்கு இப்படி ஒரு ரோஷமான ஒரு வார்த்தை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன்? கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராஅத்துன் இல்லா கதீஜா. ஏன்னா கதீஜாவை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்மணியும் கிடையாதா? எப்போ பார்த்தாலும் கதீஜா கதீஜான்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மா சொல்கிறார்களே, ஒமா ரஐதுஹா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்கவே இல்லை. யாரை பார்க்கல? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை யார்? ஆயிஷா அம்மா ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்க. ஏரே கதீஜாவை போல எந்த ஒரு பெண்மணியும் கிடையாதா? உலகத்தில் எந்த ஒரு பெண்மணி எப்போ பார்த்தாலும் கதீஜா கதீஜான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களாம்? சொன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கதீஜா அம்மாவை நினைவு கூர்ந்தாங்கன்னு சொன்னால், பத்ர் யுத்தம் நடந்து முடியுது. அந்த நேரத்தில் பல கைதிகள் கொண்டு வரப்படாங்க. அதில் அபுல் ஆஸ் என்பவரும் ஒருத்தர் இருந்தார். யாருன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கணவர். அவங்களும் வராங்க. மஷூரா நடக்குது. இந்த கைதிகள்லாம் என்ன செய்யலாம்? யாரெல்லாம் பிணத்தொகை கொடுக்குறாங்களோ, ஏதாவது செல்வம் கொடுக்கிறார்களோ அவங்கள விடுதலை செஞ்சிருவோம் இப்படின்னு சொன்ன உடனே மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஒரு மாலையை, கழுத்து மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்? கணவரை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி வந்துருச்சு. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து செல்வங்கள்லாம் காட்டுறாங்க. அப்பொழுது அந்த மாலை, கழுத்து மாலையை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயினை எடுத்து பார்த்துக்கிட்டு அவங்க கண் கலங்கிடுறாங்க. கண் கலங்கின உடனே சஹாபா பெருமக்கள்லாம் கேட்டாங்க, யாரும் சொல்லல, ஏன் கண் கலங்குறீங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்னுடைய மகள் ஸைனபுக்காக வேண்டி என்னுடைய அன்பு மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தது. அதை எடுத்து நான் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அத்தனை சிந்தனைகளும் எனக்கு வந்து விட்டது. எப்படி வாழ்ந்திருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த ஒற்றுமை, அந்த இணக்கம், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த எல்லா விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனைக்குள்ள வந்துருச்சு. உடனே சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், எல்லா பிணை தொகை செல்வங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மட்டும் உங்களிடத்திலே இருக்கட்டும், அபுல் ஆஸை நாம் விடுதலை செய்து விடுவோம், இது நீங்களே வச்சுக்கங்க யார சொல்லலாம் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் நினைச்சு பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் எப்பொழுதாவது மாதவிடாய் காலத்தில் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? தள்ளி வைக்க மாட்டார்கள். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமென்றே அந்த பாத்திரத்தை வாங்கி நான் எங்கே வாய் வைத்து குடித்தேனோ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பார்கள். மாதவிடாய் காலத்தில் நான் ஒரு இறைச்சி துண்டை எடுத்து கடித்து அந்த பாத்திரத்தில் வைத்தால் நான் எங்கே கடித்தேனோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த எலும்பை துண்டை என்ன செய்வார்கள்? கடிப்பார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை. நாம் இப்போ எப்படி சாப்பிட்றோம்? நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துரு, நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறேன், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நான் இங்கே போயிருக்கேன், நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன், நீ செஞ்சதெல்லாம் ஒரு சாப்பாடா? அப்படி என்ற வார்த்தைகள் தான் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு என்ன தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சுவையாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுவாங்க. அது கொஞ்சம் தரம் அற்றதாக இருந்து சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தள்ளி வைப்பாங்களே தவிர ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னதாக கிடையாது. உப்பு இல்லைனா தட்டு பறக்கிறதும் ஒரு காலத்திலும் கிடக்காது. தட்டு பறந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகளில் அப்படி உடைக்கப்பட்டாலும் கோபப்பட்டதாக அவர்களை கண்டித்ததாக வரலாறு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி ஒரு பாத்திரத்தில் உணவு ஒன்று வருது. அது பாயாசம்னு சொல்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்களில் கொண்டு வராங்க. கொண்டு வந்த நேரத்தில் அங்கே இருந்த மனைவி யாருன்னு குறிப்பிடலை. ஹதீஸ்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் என்று சொல்லப்படலை. எப்படி இருக்குன்னா அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அப்படி இருந்தால் என்ன செஞ்சுருக்காங்க? போட்டிருக்கிறாங்க.
ஒரு பெண்மணியுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த பெண்மணி லரபத் யதல் ஹாதிமி, யாரு கொண்டு வந்தாரோ அவருடைய கையை தட்டி விட்டார்கள். ஏன் தட்டினாங்க? ஏன் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது எனக்கு சமைச்சு கொடுக்க தெரியாதா? வெளியில இருக்கிறவங்க அவங்க தான் சமைச்சு கொடுக்கணுமா? யாரு? வேற ஒரு மனைவி, ஏன் அவங்க சமைச்சு கொடுக்கணும்? ஏன் வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா? நீங்க என்னத்தை அவங்களுக்கு இந்த நேரத்தில் செஞ்சு கொடுக்கறது? அது சரியில்லைன்னு என்ன செஞ்சாங்க? தட்டினாங்க. அது உடைந்து 2 துகுறாக போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் வெளியே இருக்காங்கன்னு தெரியும். தன் மனைவியை ஒரு வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசலை. அப்படியே அந்த ஹாதிமை பார்த்தாங்க. சொன்ன வார்த்தை காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் இருக்கிறாங்களே அவங்க என்ன செய்ய க்ரோஷம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள்ளே சென்று ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. அந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஹாதிமை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையும் அவர்களை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் அதோடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் சொன்னாங்களாம் அந்த மனைவியை பார்த்து, நீ கோபப்பட்டு விட்டாய், நான் கோபப்பட்டால் இந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விடும், இயற்கையினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு விடும், எனவே நான் கோபம் கொள்ள மாட்டேன். ஒரு மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை. பல இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியை கண்டிக்காமல் இருந்தாங்க. சில இடங்கள்ல கண்டிச்சும் இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது இந்த ஹதீஸ். தங்களுடைய மனைவிமார்களை சஃபியா என்று ஒரு இருந்தாங்க. அவங்க ரொம்ப குட்டையா உயரம் கம்மியா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போனாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மா அவங்கள பார்த்து சொன்னாங்க, யாரும் சொல்லல, அவங்க கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அது போன்ற இன்னஹா கசீரா அவ ஷார்ட்டா இருக்கிற மாதிரி குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு. லகத் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய் ஆயிஷா. ல முஸிஜத் ஃபில் பஹர் பிமாஹில் பஹர், அதை மட்டும் கடல் தண்ணீரிலே கலந்து விட்டால், அதை மட்டும் நீ சொன்ன ஒரு வார்த்தையை கடல் தண்ணீரை கலந்து விட்டால் ல முஸிஜத், அந்த கடல் முழுக்க கடல் கலப்படமாகிவிடும். கடல் தண்ணீர் தான் என்ன செய்யும்? எல்லா தண்ணீர்களையும் சுத்தப்படுத்தும். சாக்கடையிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லா தண்ணீரும் சுத்தப்படுத்தக்கூடிய இடம் தான் கடல். ஆனால் அந்த கடலையே கலங்கப்படுத்தக்கூடிய வார்த்தை நீ சொல்லிவிட்டாய் ஆயிஷா. இதற்கு பிறகு அந்த வார்த்தை நீ என்ன செய்யாதே, சொல்லாதே. கண்டித்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சாங்க. எந்த இடத்துல நளினமாக மற்றவர்கள் முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் தன் மனைவிமார்கள் என்ன செஞ்சது கிடையாது, கண்டித்தது கிடையாது. நாம ரிசப்ஷனுக்கு போயிருப்போம், மேரேஜ் ஹாலுக்கு போயிருப்போம், அங்கேயே பிடிச்சி என்னென்ன வார்த்தைகள் பேசணுமோ எல்லாமே பேசுவோம். அவங்க தாய் தந்தையர்கள் இருப்பாங்க, நம்ம தாய் தந்தையர்கள் இருப்பாங்க. 4 சுவற்றுக்குள் பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன செய்வோம், வெளியில் என்ன செய்வோம், பேசுவோம். எவ்வளவு பெரிய அநாகரிகமான வார்த்தை. நமக்காக வேண்டி உணவு சமைத்து நம்மளுடைய ஆடைகளை துவைத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய ரத்தத்தை பாலாக கொடுத்தவர்கள் மனைவிமார்கள். ஆனால் அவர்களை நாம் அநாகரிகமான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி காமிச்சாங்க. நீங்க எங்க கண்டிக்கணும், எங்க கண்டிக்க கூடாது, நீங்கள் எங்கே பேச வேண்டும், அவர்களை எங்க பேசக்கூடாது. குர்ஆன் அழகாக சொல்லி தருகிறது. உங்களுடைய மனைவி இடத்துல நீ எப்படி எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும். மிக அழுத்தமான பல வார்த்தைகளை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல மனைவிமார்களுக்கான விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்க மனைவிமார்களிடத்துல அன்பான முறையில் அவங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அவங்களிடத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம். ஆலோசனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. கிட்டத்தட்ட 1400 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எங்கே போயிருக்கிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க. மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி போகக்கூடிய தருணத்தில் அங்கே ஒரு ஹுலைஃபா என்ற ஒரு இடத்துல தடை செய்யப்படுறாங்க. யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் நாங்கள் உம்ரா செய்யக்கூடாது, ஏன் தடுக்கிறீங்க? இல்லை, இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு மக்கத்து காஃபிர்கள்லாம் தடுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம இவங்களை மீறி உள்ளே போனால் 1400 நபர்கள் இருக்கிறோம், அடிச்சுட்டு உள்ளே போனால் இதற்கு பிறகு இஸ்லாமை ஏற்க மாட்டாங்க. இவங்க இஸ்லாமை ஏற்கணும் என்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கைகள் நம்ம ஏற்றுக்கணும். என்னதான் அவங்க சொன்னாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலும் சஹாபா பெருமக்கள் ஏற்றுக்கலை. சஹாபா பெருமக்கள் என்ன செய்ய ஒம்படியாக இருந்தாங்க. இல்லை யார சொல்ல, நம்ம போருக்கு போவோம், நம்ம என்னதான் செய்ய முடியுமோ அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பலை.
அப்போ அவங்களோட இருந்தவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லேருந்து ஒருத்தவங்க. அவங்க யார சொல்ல ஏன் இவ்வளோ கவலையாக இருக்காங்க, நான் சொல்கிற என்னுடைய சஹாபா பெருமக்களுடைய வார்த்தைகளை ஏற்க மறுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நான் அவங்கள வற்புறுத்தி சொல்ல முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஆலோசனை சொன்னாங்க. யாரை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவங்கள கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் செயலில் இறங்குங்க, என்ன பண்ணுங்க, போங்க, உங்களோட முடியை என்ன செய்யுங்க, நீங்கள் இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குர்பானி கொடுக்குற எதெல்லாம் கொண்டு வந்தீர்களோ அதையெல்லாம் என்ன செஞ்சிருங்க, நீங்கள் குர்பானி கொடுக்குற மாதிரி அறுத்துருங்க. அவங்களும் உங்களை பார்த்து அப்படியே செஞ்சிருவாங்க, அவங்களும் திரும்பி வந்துடுவாங்க. அதை செஞ்சாங்க. மஷோரா, யாருடைய மனைவியுடைய மஷோரா ஏற்றாங்க. அப்படியே எல்லா சஹாபா பெருமக்களும் செஞ்சதாக வரலாற்றில் நம்ம பார்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடங்களிலும் மனைவிமார்களிடத்துல அன்பான முறையில் என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. யாரையும் கண்டிக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சொல்கிறாங்க, ரமதானுடைய காலம் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்களாம், யார சொல்ல நானும் உங்களோடு சேர்ந்து என்ன செய்கிறேன், இஅ்திகாஃப். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரும்பொழுது பக்கத்தில் தானே வீடு, நான் அங்கே இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூடாரம் போட்டாங்க. உடனே ஆயிஷா அம்மா உட்கார்றாங்கன்னா நாங்களும் உட்காருவோன்னு மற்ற மனைவிமார்கள் எல்லாருமே வந்து கூடாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போட்ட உடனே முழு மஸ்ஜிது நபவி என்ன ஆயிடுச்சு, கூடாரங்களாக ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, என்ன இவ்வளோ கூடாரங்களை யாருது இதெல்லாம், யார சொல்ல உம்மஹாத்துல் முஃமினீன் உங்களுடைய மனைவிமார்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்கள கண்டிச்சாங்க, கண்டிக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் கண்டிக்கல, ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் இந்த வருஷம் இஅ்திகாஃப் உட்காரல. என்ன சொன்னாங்க, நான் இந்த வருஷம் இஅ்திகாஃப் உட்காரல. அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனாங்க. வெளியே போயிட்டு வந்தா எந்த ஒரு கூடாரமும் இல்லை. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தான் நாங்கள் கூட உட்காரணும்னு இஅ்திகாஃப் உட்கார்ந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இஅ்திகாஃப் உட்காரலன்னு சொன்னால் நாங்கள் ஏன் உட்கார வேண்டும்? எல்லாரும் போயிட்டாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, ஷைத்தான் தங்களுடைய கூட்டங்களை கடலில் மீட்டிங் போடுவானா. ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் எங்கே நடக்குமா, கடலில் நடக்குமா. அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு ஷைத்தானும் நான் செய்த செயல்கள் என்னன்னு அப்படி சொல்லுவேன். நான் வந்து திருட ஒருத்தனை வச்சேன், நான் ஒருத்தனை தொழுகைக்கு போகாமல் தடுத்தேன், நான் ஒருத்தனை இப்படி பண்ண வச்சேன் அப்படி பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, மா சனாத்த ஷையன், நீ ஒன்றுமே செய்யலை அப்படி தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பானா அந்த ஷைத்தான்களை பார்த்து. அப்பொழுது ஒரு ஷைத்தான் எந்திரிச்சு சொல்வானாம், ஃபர்ரக்து பைன ஸௌஜிஹி வ ஸௌஜதிஹி, ஒரு கணவனுக்கும் மத்தியில் ஒரு மனைவிக்கு மத்தியில் நான் என்ன செய்தேன், பிரிவினை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய அருகாமையில் அவனை அழைத்து சொல்வானாம், நிஅம அன்த, இன்னைக்கு செய்த செயல்களே ஆக அழகான செயலை செய்தவன் நீதான், என்னுடைய பக்கத்தில் சிம்மாசனத்தில் உட்காரு என்று அவனை உட்கார வச்சுப்பானாம். காரணம் என்ன தெரியுமா, கணவன் மனைவி அந்த இடத்துல பிணக்குகள், அந்த சிரமங்கள் வருகின்ற நேரத்தில் அந்த குடும்பங்களே உடைந்து போகும் என்பதை தான் ஷைத்தான் நமக்கு என்ன செய்யணும் சுட்டி காட்டுகின்ற அந்த நிகழ்வு என்பது நமக்கு புரிகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முறையில் நமக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை முறையை நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.